வையகத்தி வானகத்தி மையகத்தி உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காது என மிஞ்சி மிஞ்சி இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகள் 5 கலக்கலாம். எதில் கலக்கலாம்? 5 பூதங்களில் கலக்கலாம். வானம் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், நீர் ஒரு பூதம், மண் ஒரு பூதம், ஆகாயம் ஒரு பூதம். இந்த 5 கலந்திருக்காங்க. ஆனால் அந்த 5 கலந்தவர்கள் ஆண்டவனை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. மறுபடியும் அவர்களுக்கு பிறப்பு உண்டு. ஆனால் வள்ளல் பெருமான் பைந்த பூதங்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தடைகளும் அவருக்கு வரக்கூடாது. வள்ளலார் அதுக்கு ஒரு பேர் அழகாக வச்சார். மரணமலா பெருவாளுக்கு என்ன பேர் தெரியுமா? கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல்னு பேர். இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு. கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். கடவுள் நிலை தெரிந்தால்தான் அதன் மயமாக நம்ம மாற முடியும். கடவுளே தெரியாத இருக்கும் போது நம்ம எப்படி சார் அதனுடைய மயமாக மாறுவது? சொல்லு தம்பி. கடவுள் தெரியணுமில்ல. கடவுள் தெரியாமல் நீங்கள் எப்படி அருளை பெறுவீங்க? தாய் நமக்கு யாருன்னு தெரியாம தாய்கிட்ட எப்படி சோறு வாங்குவீங்க? உன்னை பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை என்று தெரிந்தால் தாய் சோறு ஊட்டுவார். தன்னுடைய தாய் என்று தெரிந்தால் அந்த குழந்தையானது தாயை தேடி போகும். தாய்க்கு மகன் தெரியல, மகனுக்கு தாய் தெரியல. எப்படி அருள் கிடைக்கும்? இதை தெரிந்து கொண்டால்தான் நாம் உரிமையுடன் இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ள முடியும். இதைத்தானே ஒரு முதல் பாடல் ஞான சரிகையில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அங்கே என்ன வருமா? அருளமுதே நன்